நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாரி செல்லம்மா. டாடி ஏன் உங்களை அவாய்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவர் பொண்ணு அஞ்சலியை நான் பார்க்கல, அதனாலதான் அவர் என்ன பார்க்கல. நான் வரேன். செல்லம்மா, அப்பா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற? ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டா பழகினாரு. அவர் காட்டின பாசத்துல எனக்கு அண்ணனா மாறலையா? அவர் செஞ்சது எல்லாமே நல்லதுதான். இன்னைக்கு செய்யறதும் நல்லதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இல்ல செல்லம்மா, பொதுவாவே டாடி யார்கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யாரோ டாடிக்கு ஃபோன் பண்ணாங்க. டாடி அப்ப இருந்தே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தார். நான் கேட்டேன் யாரு பேசினா என்னன்னு. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இருந்து டாடி இப்படிதான் இருக்காரு. சரி, நான் வரேன். செல்லம்மா, என்னப்பா இது? செல்லம்மா, இது ஏன் படம் செல்லம்மா. நீங்க எனக்காக ஆரம்பிச்சு கொடுத்த பிசினஸ்ல லாபமா வந்த பணம். இத நான் உங்ககிட்ட கொடுக்கறதா என் கடமை. இந்தாங்க, புடிங்க. இது வரைக்கும் நான் ஒன்று ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் நினைச்சேன். இப்போ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன். இங்க பாரு, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், உன் அன்பு இருந்தா போதும். இல்ல செல்லம்மா, ஒரு அம்மாக்கு கஷ்டம்னா புள்ளதானே உதவி பண்ணணும். நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேன். இந்தாங்க, புடிங்க. நீங்க என் அம்மா தான், நானும் உங்க புள்ளதான். இந்தாங்க. இல்ல புடிங்க. சுரேஷ், காமினி, வா வா வா. ஸ்னேகா, மேல போய் பேசலாமா? ஏன் இங்கே பேசலாமே? ஏன் அவர் இல்லையா? அவரை வச்சுக்கிட்டு இந்த நல்ல காரியத்தெல்லாம் பேச முடியுமா? நாம பண்ண போறது நல்ல காரியமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியம் தானே. நீ இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? வேலை கொடுத்துருக்கோம், உன்னோட ஏற்பாடுலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். வேலையை கொடுத்த நீ இன்னும் தேதியை சொல்லலையே. பண்ண போறது ஒரு மர்டர். முன்கூட்டியே நீ என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க, அதை நீ எப்படி நான் ஆக்சஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு கோமதி ஆசைப்படுறான். கோமதி? யார் அந்த கோமதி? ஏன் ஸ்னேகா, இப்பெல்லாம் நீ ஒன்னு நம்புறது இல்லையா? இவ்வளவுதான் நம்புறியா? காமினி, தேவையில்லாம பேசாது. நீ எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த பண்ண போற, யாரும் மாட்டிக்காம எந்த ப்ராப்ளமும் இல்லாம எல்லாரும் ஈஸியா தப்பிக்கிற வகையில நீ பண்ணிருக்கியா, என்ன ஏதுன்னு அவ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு? இது வரைக்கும் இவ எவ்வளவு கொலை பண்ணிருக்கா? இத பார் ஸ்னேகா, நான் ப்ரொஃபஷனல் கிரிமினல். எனக்கு இவ ஸ்கெட்ச் போட்டு தராளா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? பணத்துக்கு கொலை பண்றவ தானே நீ. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தெரியுதா? காமினி, கையிடு. ஏய், என்னடி சொல்ற இவ? ஹிந்தில அசிங்கமா திட்டால? ஏய், எனக்கும் பேச தெரியுடி. பேசுமா? என்னடி பேசுற? நாரிடுடி. நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? முதல்ல அவளை நிறுத்த சொல்லு. அவளை பேசாம இருக்க சொல்லு. பொம்பளைங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நம்மளே அடிச்சுக்கிட்ட பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாப்போம். தயவு செஞ்சு நீ பிளான சொல்றியா? ஆரம்பத்துல இருந்து இந்த டீல் எனக்கு உடன்பாடே இல்ல. ஏதோ
நீ தோஸ்தாச்சே நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக கண்ட நாய்க்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. குறைக்கிற நாய் கடிக்காதடி. அதான் குறைச்சிட்டே இருக்க. பாக்குறியாடி? ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துங்க. காமினி அவ என் ஃப்ரெண்ட். அது உன்னோட நிறுத்திக்கோ. ஓகே, தயவு செஞ்சு நீ பதிலுக்கு பேசாம இரு. பிளான சொல்லு நீ. இத பாரு, பிளான்னா கத்தி எடுத்து சொருவறதும் துப்பாக்கி எடுத்து சுடுறதும் இல்ல. அப்படி செஞ்சா நீ மாட்டுவ. ஏன்னா செல்லமாக்கும் ஸ்னேகாக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. இது ஊர் அறிஞ்ச விஷயம். கோர்ட் வாசல்ல கடற்கரைக்கும் வடமலைக்கும் சண்டை வந்திருக்கு. அதுக்கு சாட்சியும் இருக்கு. இதுக்கு தானே நீ பயப்படுற? சபாஷ் ஸ்னேகா, ஏதோ ஒட்டகை சிவிங்கி மாதிரி இருக்கால. மூளை சின்னதா இருக்கும்னு பார்த்தா பெருசாதான் யோசிக்கிற. போதும், உன் பாராட்டல எனக்கு தேவையில்லை. வந்த விஷயத்தை மட்டும் பாரு. உன் பிளான சொல்லு. ஸ்னேகா, சம்பவம் நடக்கிற அன்னைக்கு ஆந்திரால இருந்து ஒரு லாரி வரும். அந்த லாரி அப்படியே வடமலை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். டிரைவர் ஜெயிலுக்குள்ள போவான். 6 மாசத்துக்கு அப்புறம் அவனை வெளியில எடுப்போம். இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். மத்த எல்லா பிரச்சனையும் கதம் கதம் கதம். ஸ்னேகா, இவ ஏதோ பிளான சொல்றேன்னு சொன்னாலே அதை சொல்ல ஏய், பின்ன என்ன இது பிளானா? இந்த விஷயத்தை ரோட்ல போறவன கேட்டா கூட அழகா சொல்லிருப்பான் போல இருக்கு. பிளான சொல்றாளாம். பிளான் இருக்கே, உடம்பு பூரா மூளை இருக்குன்னு நினைச்சேன். இது ஐயோ அம்மாமா, கொஞ்சம் கேப் விட்டா இந்தில ஏதோ பேசிட்டே இருப்பா. நம்ம பிளான சொல்லு. காமினி கொஞ்சம் கிளியரா கேளு. உன்னோட கேங்க மொத்தமா திரட்டி ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண. அந்த கேங்க 2ஆ பிரிச்சு அவங்களுக்குள்ள சண்டை போட வை. அந்த இடத்துக்கு நம்ம வடமலைய போன் பண்ணி வர வைக்கணும். சோ சண்டை போடுற கேங்க்கு நடுவுல வடமலைய வர வச்சு ஒரு ஆளை வச்சு வடமலைய கத்தியால குத்த வைக்கணும். சோ ஃபைனலி ரவுடிகளுக்கு இடையே நடந்த கோஷ்டி தகராறில் அப்பாவி தமிழன் கொல்லப்பட்டான் அப்படின்னு நியூஸ் போட்டுருவாங்க. நம்ம யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. பிளான் எப்படி? சூப்பர். யாரு இந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லிச்சா? சரி, அப்போ வடமலையை யாரு போன் பண்ணி வர வைக்க? அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். மேச்சல்டி. ஓகே, வரட்டுமா அறிவுஜீவி? போயிட்டு வாங்க அறிவு கொழுந்து. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுப்பிக்கலாம். பார்த்து ஸ்னேகா, பார்த்து. கோமதி, இந்த பிளான் கரெக்டா நடந்துரும்ல? 100%. காமினி ஒழுங்கா செஞ்சிருவாளா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவ நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. எப்படி சொல்ற? நீ அவகிட்ட நம்ம பிளான சொன்னதும் எந்த ஆட்சேபனையும் சொல்லாம அப்ரிஷியேட் பண்ணா. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா உங்க பிளான் சரியில்லை, என் பிளானை தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. சோ நீ அவளை முழுசா நம்பலாம். இருந்தாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு கோமதி. சப்போஸ் இந்த பிளான் சொதப்பி நம்ம போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய். ஐயோ ஸ்னேகா ப்ளீஸ், உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லுவேன், உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உனக்காக அந்த பழி ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நம்பு. எப்படியாவது இந்த பிளான் கரெக்டா நடந்துடணும் கோமதி. எப்படி தெரியுமா? 10 வருஷம் காத்திருந்து 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்கா கோஆபரேஷனோட நடந்த ஆபரேஷன் மாதிரி, அந்த மாதிரி நம்மளோட ஆபரேஷனும் எப்படியாவது சக்சஸ் ஆயிடும். கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள வடமலை சாகணும். செல்லம்மா கழுத்துலேருந்து தாலி இறங்கணும். இப்பெல்லாம் அடிக்கடி என் கனவுல வர்றது என்ன தெரியுமா? செல்லம்மா பொட்டு எழுந்து பூவெழுந்து வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு விதவ கோலத்துல
கனவு மெய்ப்படணும். செல்லம்மாவுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி எனக்கு கிடைக்கலையே கோமதி. நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அவகிட்ட இருக்க கூடாது. ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கால அவ. புருஷனுடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா புருஷனை சாகடிச்சு அவ வாழ்க்கையில் இருக்கிற அந்த அமைதியை நான் எடுக்கிறேன். ஸ்னேகா, அவ இங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா? அவளுக்கு குழந்தை பிறந்ததுமே தொப்புள் கொடியா அறுக்கிற மாதிரி அறுத்து விட்டாச்சு. இப்ப அவ புருஷனை கொன்னு தாலி கொடியும் அறுக்க போறோம். இதுக்கப்புறம் அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிற? நீ தான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வ. ஏண்டி, ஒருவேளை காமினி சொதப்பி வடமலை தப்பிச்சிட்டான்னா நான் கொன்னுடுவேன். நிஜமாவா? சத்தியமா. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? ஒருவேளை அந்த வடமலையை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சுன்னா என்ன நீ கொன்னுடு. என்னடி சொல்ற? முடியாது ஸ்னேகா. போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய் அத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல என்னால் அல்லல் பட முடியாது. ஏற்கனவே அந்த செல்லம்மாவால ஜெயிலுக்கு போய் நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். திரும்பவும் அப்படி ஒரு கொடுமையை என்னால் அனுபவிக்கவே முடியாது. செல்மா, எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏகே சாரை போய் பாத்தியா? துணியை கொடுங்க. என்ன செல்மா, என்னாச்சு? செல்மா, ஏகே சார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? ஏகே சார் இல்ல, சுரேஷ் கொடுத்தா. சுரேஷா? அவன் எது கொடுத்தான்? என்ன செல்லமா, சுரேஷ் கிட்ட நம்ம கஷ்டத்தை பத்தி சொன்னியா? நான் சொல்லுவேனா? பின்ன இது வீட்டுக்கு போனப்ப ஏகே சார் வரல, சுரேஷ் மட்டும் தான் இருந்தா. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அவன் என் பின்னாடியே ஓடி வந்து இந்த பணத்தை கையில வச்சு, நீங்க வச்சு கொடுத்த பிசினஸ்ல நான் சம்பாரிச்சதுங்க, நான் உங்க புள்ள மாதிரின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஓடி போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சரி, அப்புறமா கொடுக்கலான்னு நான் வந்துட்டேன். ஏகே சார் தானே வீட்டுக்கு வந்து செக் வாங்கிக்க சொன்னாரு. என்ன செல்லுமா, அது நேத்து நைட்டு தானே அவ்வளவு நம்பிக்கையா சொன்ன, இப்ப இல்லங்கிற? அதனாலதான் கேக்குறேன். இல்லைங்க, அவருக்கு என்ன வேலையோ என்னமோ, ஒருவேளை அஞ்சலியை பார்க்க போயிருக்கலாம்ல. மதுமிதா கூட வீட்டுல இல்ல. பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? செல்லம்மா, ஏகே சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை என்ன ஏதுன்னு கேக்குறியா? இல்ல, ஒரு நிமிஷம் இருக்க. செல்லம்மா, செல்லம்மா,
இந்தாங்க. என்ன என்ன செல்லமா இதெல்லாம்? குழந்தையோட தொட்டில் ஃபங்க்ஷனுக்காக பேங்க்ல லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதனால இதோட அம்மாவோட நகையும் சேர்ந்திருக்கு. ஒரு 80 சவரன் இருக்கும். நீங்க இதை எடுத்துட்டு போய் பேங்க்ல அடகு வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல இல்ல வேண்டாங்க, வித்துடுங்க. செல்லமா, பத்தாதுக்கு பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அது எல்லாம் எடுத்து அமுதாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கற வழிய பாருங்க. செல்லமா, ஒரு நிமிஷம் இருங்க. செல்லமா, நம்ம பாரதிக்காக வாங்கின நகையை விற்கணும்னு சொல்றியே? இன்னைக்கு விக்கிறவங்க எல்லாரும் நேத்து வாங்கினவங்க தான். அது இது பழைய நகைங்க. பாரதி வளர வளர புது புது மாடலா வரும், அப்ப வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் விட உங்க சந்தோஷம், நிம்மதி, கௌரவம், அது எல்லாத்தையும் விட உங்க வாக்கு தான் முக்கியம். போங்க, வாசுவம் கூட்டிட்டு போய் பேங்க்குக்கு போங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த போங்க. பணத்தை எடுத்து உள்ளவை. சரி. ஏய், வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? என்னண்ணே, என்ன தெரியலையாண்ணே? நான் தானே கொசுருண்ணே. அப்புறம் என்ன? ஏன், என்ன விஷயம்? அண்ணே, இந்த வண்டியில் வந்த ஒரு பேங்க் அப்போ இருக்காரு. ஆமாம், அதை பற்றி ஏன் கேட்குறீங்க? இல்லைண்ணே, சும்மா தானே. என்ன, ஏதாவது ஸ்பாட் போடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்க வாசு, இந்த கேஷை ஜாக்கிரதையா கொண்டு போ. இல்லை சார், நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கல. செல்லம்மாவோட நகை விற்று தான் பணத்தை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பேங்க் வாங்கன்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனால் நகையை விற்றதை பார்த்தோன்னா நான் பயந்தே போயிட்டேன். வாசு, அமுதா என் தங்கச்சி. ஆனா செல்லம்மா அமுதாவை தான் பொண்ணா பாத்துக்கிறா. அவ பொண்ணுக்கு அவ நகையை வித்து கொடுக்குறா, அவ்வளவுதான். நான் ஒன்னும் கம்பல் பண்ணல. அதுக்காக விற்கணுமா? அடமானம் வச்சிருக்கலாமே. அடமானம் வச்சா எவ்வளவு வரப்போகுது? இதை பாருங்க, அதுவும் இல்லாம வட்டி கட்டணும், ஏகப்பட்ட தொல்லைகள். அதனால வேணான்னு வித்துட்டேன். இந்த பணத்தை வச்சு நீங்க அமுதாவையும் உங்க அம்மாவையும் புது பிளாட் வாங்கி சந்தோஷமா வச்சுக்கோங்க. அது போதும். வாங்கிக்கங்க. இல்லை, இந்த பணத்தை தொடுறதுக்கு கூச்சமா இருக்கு. வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்கு. இது எங்க பணம் இல்லைங்க, உங்க பணம் தான். உங்க நிலத்தை நாங்க எடுத்திருக்கோம், அதுக்கு பதிலா பணம் தரோம், அவ்வளவுதான். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க வாசு. புடிங்க புடிங்க, வாங்க. அட்டோ சார். சார் ஒரு வீட்டில். சரிங்க சார். இது பாருங்க, வெளியே எங்கேயும் போகாம நேராக வீட்டுக்கு போங்க. போயிட்டு வாங்க. வண்டியை நடுவில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம். சரிங்க. நேராக வீட்டுக்கு போயிடுங்க. பார்த்து ஜாக்கிரதை. ஓகே சார். போயிட்டு சரி சார். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் வடமலை. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிஓ மேடம் இன்னைக்கு ஊர்லேருந்து வர்றாங்க. ஆஹா. நாளைக்கு அவங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு சார்? அதை நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணே. அப்புறம் என்னோட இடத்துக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் கரெக்டாக வந்துடும்ல சார்? டோன்ட் வரி சார், அதெல்லாம் மேடம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, நான் இருக்கேன் சார். சரி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க.
பண்ணிட்டு இருக்க? ஆ? என்னம்மா? வா. இந்தா. செல்லம்மா ஆ. பசி தாங்க முடியல, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. சரி. என்ன வெயில். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது போல இருக்கே. அது எப்படி போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீங்க நல்ல மூட்ல வந்தீங்கன்னா பசிக்குது சாப்பாடு போடுன்னு சொல்லுவீங்க. ஓ, அதை வச்சு சொல்றியா? ஆமா செல்லம்மா, ஒரு வழியா வாசுவோட பிரச்சனை முடிஞ்சது. வாசு திருப்திகரமா போனாரா? அவங்க அம்மா வந்தாங்களா? இல்ல, வாசு தனியா தான் வந்தாரு. மொத்த பணத்தையும் வாசு கிட்ட கொடுத்து ஆட்டோ ஏற்றி அமிச்சிட்டேன். செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட் வாங்குறதுக்கு அந்த பணம் போதும். எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கேன். கட்டி கொடுத்த பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கான்னு கேள்விப்பட்டாதான் நமக்கு நிம்மதி. என்ன சொல்றீங்க? ஆமா, இருந்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஆசாசியா சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் விற்க கொடுத்துட்டியே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கே? அமுதா சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் பெரிய விஷயமா? உண்மைதான். இருந்தாலும் தங்கம் விலை போற போக்க பார்த்தா நம்ம பாரதிக்கு நகையை சேர்த்து வைக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது என்னங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அமுதா கொடுத்த நிலத்தை நமக்கு திருப்பி கொடுத்துட்டா இல்ல? அதுவும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல 10 கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க. அதை வித்து பாரதிய நல்லபடியா படிக்க வைக்கலாம், நல்ல நகையெல்லாம் வாங்கி போடலாம். இங்க பாருங்க, அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களே. நல்ல ஒரு மீடியேட்டரை பார்த்து கிரவுண்ட் என்ன ரேட்டு போகுது என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க. ஆமா, என்ன செல்லம்மா திடீர்னு டாக்குமெண்ட்ல எடுத்து வைக்க சொல்ற, மீடியேட்டரை பார்த்து ரேட்ல என்னன்னு விசாரிக்க சொல்ற, என்ன விஷயம்? இல்லைங்க, இப்பெல்லாம் நில ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஒருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் அபகரிச்சிடுறாங்க. பா, எவ்வளவு பயமா இருக்கு தெரியுங்களா? இங்க பாருங்க, நீங்க மீடியேட்டர் பார்த்து விசாரிங்க. அப்பப்ப அந்த நிலத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கும் பாரதிக்கும் என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்யறேன். அதெல்லாம் சேர்ந்து இருக்கட்டும். நாளைக்கு நீங்க பாரதிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பாரதிக்கா? என்ன விசேஷம்? பாரதிக்கு எந்த விசேஷமும் இல்லைங்க. நாளானிக்கு நம்ம கல்யாண நாள். இந்த வருஷம் நமக்கு கல்யாண பரிசா பாரதியும் நம்ம கூட இருக்கா. அவளுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். பாரதிக்கு தான் அவளோட தொட்டில் போடுற ஃபங்க்ஷன்ல புது துணி நிறைய வந்திருக்குல்ல, அதுல ஒன்னு எடுத்து போட வேண்டியதானே? ஏங்க, நல்ல நாள் அதுமா இன்னொருத்தர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை யாராவது போடுவாங்களா? நாம தான் எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கிடலாம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. என்னங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். இது எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கணும். முதல்ல சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது. நான் எடுத்து எல்லாம் ரெடியா வச்சுட்டேன். நீங்க முதல்ல வாங்க. நீ போ, நான் வரேன். மிஸ்டர் வடமலை, இவங்க தான் எங்கள் சிஓ மேடம். ஓஹோ, வணக்கம் மேடம். नमस्ते मिस्टर वडमाले, आपसे मिलके बड़ी खुश हुई. उंगलिकागवे தான் நான் பம்பாயில இருந்து இங்க வந்திருக்கிறேன். खास आपके लिए, समझा क्या? மிஸ்டர் வடமாலே, மேடம், இந்த இடம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடமா? மொத்தம் 12 கிரவுண்ட் இருக்கு.
ரோட்டோரமா 2 கிரவுண்ட் உங்க தங்கச்சிக்கு கொடுத்து மீதி நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா ரோட்டோரமா நீங்க எடுத்துட்டு அதை உங்க தங்கச்சிக்கு கொடுத்துடலாம். அது வந்து கோய் ப்ராப்ளம் நை. அது மட்டும் இல்லை சார், டிரான்ஸ்போர்ட் வசதின்னு பார்த்தா ஸ்ரீபெரும்புதூரை விட இதுதான் பெட்டரான பிளேஸ். இன்னும் 2-3 வருஷத்தில் ஏர்போர்ட்டோட லிங்க் ரோடு இந்த பக்கமாக தான் சார் வரப்போகுது. சார் 2015 மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மோனோ ட்ரெயின் இந்த வழியில தான் வரப்போகுது. இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றோம். மிஸ்டர் வடமாலை, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க லேண்டை விட அது ரொம்ப காஸ்ட்லியான இடம், बहुत कीमती है. இந்த ஆஃபரை மட்டும் நாங்க வேற யாருக்கா கொடுத்திருந்தோம்னா வீண்டு வீண்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் வந்து இங்க ஏர்போர்ட் லிங்க் ரோடு வரதா சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து மோனோ ட்ரெயின் வரதா சொல்றாரு. கடைசியில் இங்க வீடு வருமான்னு தெரியல. இப்போ உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு பின்னால ஏர்போர்ட் காரங்க கிட்டயும் மோனோ ட்ரெயின் காரங்கள்ட்டையும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. மிஸ்டர் வடமாலை, நீங்க எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, நீங்க எங்க கூட வாங்க. வில்லிவாக்கத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலி கிரவுண்ட் நான் காட்டுறேன். மேடம் ப்ளீஸ் வேணாம் வேணாம் மேடம், நீங்க எத்தனை இடம் காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஏதாவது விலங்க வந்துருமோன்னு பயமா இருக்கு மேடம். ப்ளீஸ் என் இடத்த எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. மிஸ்டர் வடமாலை, நீங்க படிச்சவங்க, குறுகிய மனசாலை எதையும் பார்க்காதீங்க. உங்க இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்தா எத்தனை தமிழங்க பழைப்பாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மேடம் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, நிறைய தமிழர்கள் பழைப்பாங்க. ஆனா இந்த தமிழர் நடுரோட்டுக்கு வந்துருவானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? நை மிஸ்டர் வடமாலை, எங்களால நீங்க நடுத்தெருவில் நிக்க வேண்டாம். எங்க கூட வாங்க. சிட்டி லிமிட்ஸ்லயே வேற ஒரு நல்ல இடம் நான் காட்டுறேன். ठीक है माधवराव, चलो. ஓகே மேடம். மிஸ்டர் வடமாலை, யஹா தேகோ. காலையில 2 எம்டி லேண்ட் காமிச்சேன், உங்களுக்கு பிடிக்கல. இந்த கமர்ஷியல் பில்டிங்க பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? சிட்டிக்குள்ள இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டியா? இதே ப்ராப்பர்ட்டி தான். மாசம் 1.5 லட்சம் வருமானம் ரெண்ட்லயே வருது. மேடம் என்ன மேடம் கிண்டல் பண்றீங்களா? नहीं मजाक नहीं. नो மிஸ்டர் வடமாலை, நான் உங்களை கிண்டல் பண்ணல. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுமா வேண்டாமா இதை இப்போ சொல்ல வேண்டாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் காமிக்கிறேன், அதையும் நீங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஆராம்சே யோசிச்சு நாளைக்கு காலையில வந்து பதில் சொன்னா போறோம். என்ன மீடியேட்டர், உங்களுக்கு இந்த டீல் ஓகேவா? அம்மா கோல்டுமா. அப்போ வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம். Come on.
மிஸ்டர் வடமாலை, மேடம் அப்போ உங்களுக்கு கோல்டு மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமிச்சேன் இல்லையா? இப்போ டைமண்ட் மாதிரி ஒன்று காமிக்கிறேன், பாருங்க. நல்லபடியா குடியிருக்க அருமையான வீடு, ஃபேண்டாஸ்டிக் லொகாலிட்டி. முன்னாடி 4 போர்ஷன் இருக்கு, அதை நீங்க பிசினஸ்லயே இருக்கலாம், இல்லைன்னா வாடகைக்கு விடலாம். மாசம் 25,000 நிச்சயமா தேரும். என்ன மிஸ்டர் வடமாலை, வீட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? இடம் பிடிச்சிருக்கா இல்லையா? மேடம் அது இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நல்லா யோசிச்சு, நைட் பூரா யோசிச்சு, நாளை காத்தால பதில் சொன்னா போறோம். போலாமா? ஒரு நிமிஷம் மேடம். ஓகே, இங்க வாங்க. என்னோட 10 கிரவுண்ட் இடத்துக்கு இவ்வளவு மதிப்புள்ள பெரிய பெரிய இடம்லாம் காட்டுறாங்க. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சீட்டிங் பார்ட்டியா இருக்குமோ? உங்க டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்களா? அதை வாங்கிடுங்க சார். இல்ல, அது வெறும் ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. என்னோட கவலை எல்லாம் என்னோட இந்த 10 கிரவுண்ட் இடத்துக்காக மும்பைல இருந்து இங்க வந்து என்னை ஏமாத்திடுவாங்களா என்னன்னு தெரியல. அதான் சார் எனக்கும் புரியல. ஹலோ சார். வாங்க மிஸ்டர் வடமலை, வாங்க வாங்க. உங்களுக்காக எங்க சிஓ மேடம் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. போங்க சார். வாங்க சார், போங்க. மேடம். Come in. குட் மார்னிங் மேடம். Good morning. வாங்க மிஸ்டர் வடமலை. வாங்க மிஸ்டர் வடமாலை. வணக்கம்மா. உட்காருங்க மிஸ்டர் வடமாலை. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் வடமாலை கிட்ட நான் தனியா பேசணும். ஓகே மேடம். நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. நான் இருக்கலாமா மேடம்? माधवराव मैडम मीडिएटर को तोहफा देके भेजो. नंदी Give it मैडम. good. ஓகே மேடம். மிஸ்டர் வடமாலை, நேற்று உங்களுக்கு 2 இடம் காமிச்சோம். 2 சாய்ஸ். ஒன்று வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், 1.5 லட்சம் வாடகை வருது. இன்னொன்று தங்குறதுக்கு வீடு, 4 போர்ஷன். அந்த 4 போர்ஷன்ல 25,000 வாடகை வரும். कौन सा पसंद है दोनों में? எது வேணும்? எதை கொடுக்குறீங்க? எதை எடுக்கிறீங்க? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நேற்று நைட் அந்த 2 சைட் பார்த்தாச்சு. நைட் பூரா யோசனை பண்ண டைம் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கம் ஆன். மேடம், அது வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த 2 இடமும் வேணுமா? எடுத்துக்கங்க. என்ன மேடம் சொல்றீங்க? 2 இடத்தையும் தரீங்களா? ஆமா மிஸ்டர் வரமால, உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் கிடைக்கும், பைசா பைசா நிறைய கிடைக்கும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க, பேட்டியே பேட்டியே. ஷாக் ஆகாதீங்க மிஸ்டர் வரமாலே, உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மேடம், நான் அதை பத்தி யோசிக்கல. நேற்று ராத்திரி ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் காட்டினீங்கல்ல, என்னோட 10 கிரவுண்டுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கொடுக்க போகிறாங்களான்னு யோசிக்கும் போது இப்போ நீங்கள் திடீர்னு வந்து இருக்க ஒரு வீடும் தரேன்னு சொல்கிறீங்க. அதை நினச்சா எனக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கு. அதை பற்றி தான். ஷாக் ஆகாதீங்க மிஸ்டர் வடமாலை. உங்ககிட்ட இருக்கிற அந்த 10 கிரவுண்டு எங்க கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம்னு எங்க பாஸ் சொல்லிட்டாரு. சம்ஜா? அதுக்காக தான் இந்த 2 உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை மேடம், என்னோட 10 கிரவுண்டுக்கு அந்த முதல்ல காட்டின கமர்ஷியல் பில்டிங்கே போதும். முட்டாள் மாதிரி பேசாதீங்க மிஸ்டர் வடமாலை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் செல்லம்மாவை வாடகை வீட்டில் வச்சிருப்பீங்க? மேடம்,
என் வைஃப் செல்லம்மா உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது? செல்லம்மா ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகி இந்த சமுதாயத்துல தான் ஐடென்டிட்டியை நிலைநாட்டணும்னு அவங்க போராடுறாங்க பாரு. அரே வா ரே வா, मैं सलाम करती हूँ उसको. மிஸ்டர் வடமாலை, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுல எங்க பாஸுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அநேக் கரோட் கி மாலிக், கோடி கோடியா இருக்கிறவருக்கு இது 2 கொடுக்கறது யானைக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி. நோ ப்ராப்ளம், டேக் இட். மேடம், எனக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க மும்பை மகாலட்சுமி மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். सो ये मुंबई महालक्ष्मी अगर कहूं நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா? ஓகேவா? ஓகே மேடம், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. ठीक है. இந்த மும்பை மகாலட்சுமி சொல்றேன், செல்லம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. அண்ட் சொத்து உங்க குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏமாந்துடாதீங்க. இந்த சொத்து ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை ஏமாத்திட போறாங்க. கேர்ஃபுல். ஹாய் பாரதி. அடடா, என்ன இது? புது ட்ரெஸ்? என்ன செல்லம்மா, அதுக்குள்ளேயே பாரதிக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டியா கடைக்கு போயிட்டு? நீங்களே காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க குழந்தைக்கு வாங்குற ட்ரெஸ் விஷயத்த மறந்துடுவீங்க தான் நானே போய் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு இவ்வளவு அவசரம்? பொறுமையா சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. அது சரி, என்ன சொல்றீங்க? நீங்க கையில பார்சலோட வந்திருக்கீங்க. இது ஸ்வீட் பாக்ஸ். நாளைக்கு அனிவர்சரிக்கு இன்னைக்கே ஸ்வீட்டா? அப்படியே வச்சுக்கேன். ஆனா விஷயம் என்னன்னு மட்டும் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல மாட்டீங்களா? அப்ப இது கல்யாண நாளுக்கு வாங்கின ஸ்வீட் இல்லையா? வர வர நீங்களும் ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. இப்ப நமக்கு லாட்டரி விழ போதுன்னு ஒருத்தன் சொன்னா அதை நம்பி ஊருக்கு விருந்து வைக்க முடியுமா? கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கொண்டாட முடியும். அதே மாதிரி நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நல்ல செய்தி என்னன்னு சொல்றேன். என்னங்க நீங்களே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு இவ்ளோ சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க? அது வந்து அந்த மேடம் சொன்ன டீல் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த சந்தோஷத்துல ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன். மேடமா? எந்த மேடம்? என்ன டீல்? உளறிட்டனா? இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். நீ தான் சொன்னியே நான் சஸ்பென்ஸ் வைக்கிறேன்னு. அதனால அந்த சஸ்பென்ஸ் ஒரு நாள் முழுக்க இருக்கட்டும், நாளைக்கு சொல்றேன். ஓஹோ, நீங்க சொல்லனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நிலத்தை யார்கிட்டயோ விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியும் வச்சுக்கலாம். ஏங்க அவசரப்பட்டு இந்த நிலத்தை வித்துறாதீங்க. யாரோ ஒரு மேடத்துக்கிட்ட டீல் போட்டதா சொன்னீங்களே, அது வெறும் பேச்சுவார்த்தையோட நிக்குதா இல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? பணம் வாங்கியிருந்தா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேனா? பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நிலத்தை வித்துடாதீங்க. இன்னைக்கு வித்தா திரும்ப வாங்கவே முடியாது. இப்ப நிலத்தை விக்கிற அளவுக்கு அவசர தேவை என்னங்க இருக்கு? நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க, ஏமாந்துடாதீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? இங்க பாருச்சலமா, நான் எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வேன். என்ன நம்பு. நான் நம்புறேன். சரி, நான் குழந்தைய தூங்க வைக்கிறேன். அந்த ஸ்வீட்டை சாமி கிட்ட வைங்க. சரி. ஏய், தூக்குமா. எனக்கு சத்தம் என்னாச்சு? ஒரு தாய்
மகளை பார்க்க முடியாத கோலம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு உயிரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுவே அவன் உயிருக்கு ஆபத்தா மாறிடும். வடமலைய ஒரு 6 மாசத்துக்கு உன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. ஸ்னேகா, இந்த ஏய், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நாளைக்கு என்ன நாள் தெரியுமா கோமதி? அந்த செல்லம்மாவோட கல்யாண நாள். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை பறிச்சு அந்த துரோகி வாழ ஆரம்பிச்ச நாள். நான் ஏமாந்த நாள். அந்த செல்லம்மாவோட கல்யாண நாள் வடமலையோட இறந்த நாளா இருக்கணும். அவ்வளவுதானே? இதுக்காக நீ போய் அழுதுட்டு இருக்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல. விடு. இப்ப சொல்லு, அந்த கல்யாணம் எந்த முகூர்த்தத்துல நடந்ததோ அதே முகூர்த்தத்துல அந்த வடமலைய கொண்டு அதையே உன் கண்ணீருக்கு பரிசா கொடுக்கறேன். சொல்லு. வடமலைய கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனேன்னா என் வலது கண்ணே போன மாதிரி ஒண்ணு நான் இழக்க தயாரா இல்ல. அதுக்குதான் நம்ம ஆள் செட் பண்ணி வச்சிருக்கோமே காமினி. அவ பாத்துக்குவா. விட. சரி, அதான் நீயே சொல்லிட்டல. உடனே காமினிக்கு ஃபோன் பண்ணு. ஏற்பாடுலாம் பண்ணிட்டாலான்னு கேளு. ஏன் கோமதி, எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல? நம்ம போலீஸ்ல மாட்டிக்க மாட்டோமே? ஸ்னேகா, நாம பண்ணிருக்கிற ஏற்பாடுல ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது. நீ பயப்படாத. ஒருவேளை நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். அப்படியே இல்லைனாலும் அந்த கடற்கரையை மாட்டி விடுவேனே தவிர உன்னை மாட்டி விட மாட்டேன். என்ன நம்பு. எங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு ஃபீல் பண்ண. ஆனா எனக்கு துணையா உன்னை விட்டுட்டு தான் போயிருக்காரு. தேங்க்ஸ் பா. அப்பா, நீங்க காசில எந்த மூலையில இருக்கீங்களோ, ஆனா உங்களுக்காக உங்களோட எண்ணத்தை உங்க பொண்ணு நிறைவேற்றுவப்பா. ஆவுடையப்பன் குடும்பத்தை தவசியோட பொண்ணு ஸ்னேகா அழிச்சே தீர்வா. ஸ்னேகா, நீ காமினிக்கு ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம். வடமலையை கொல்ல போற இந்த நேரத்துல நீ காமினிக்கு உன் செல்போன்ல இருந்து ஃபோன் பண்ணாத. ஒரு நிமிஷம். இந்த போன்ல புது சிம் போட்டிருக்கேன். இந்த போன்ல இருந்து மட்டும் நீ காமினிக்கு ஃபோன் பண்ணு. பேசு. ஹலோ ஹலோ, कौन रे? ஹலோ காமினி, நான் ஸ்னேகா பேசுறேன். ஸ்னேகா, என்ன புது நம்பர்ல இருந்து பேசுற? ஏன் இந்த போன்ல கொஞ்சம் பேட்டரி அவுட், அதனால தான் நான். இது கோமதியோட போன். கோமதி போனா? ஸ்னேகா, இதுல எதுவும் கோல்மால் இல்லைல்ல? உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். என்ன நம்பவே மாட்டியா நீ? பால், क्या मैटर? நான் சொன்ன வேலையை நீ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வடமலைய போட்டு தள்ளிடலாம்.
உண்மையாவா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.